ஷே மயாண்டி மாடன் சொல்ல மாட்டேன் பேசுகிறேன்ப்பா. பதவி வாங்கிட்ட பதவியில் எட்டுற டைமில் உட்காந்து எல்லாவனுக்கும் கையெழுத்து போட்டு முடிச்சிரு. விறுவிறுன்னு போட்டு எங்கள் அப்பா கணக்கு கொடுத்துட்டார், கணக்கு போட்டார். அந்த கணக்கில் நீ உட்காருத பேனா பிடிச்சிட்ட எழுது. சரிதா? புரிஞ்சிக்கோ, எழுதி வச்சிக்கோ. ஒரு மாதிரியா டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் அவன் பூரா அரசியல்வாதியை ஒரு மாதிரி ஆட்டத்தில் இருந்தானா என்னை கூப்பிட்டு நான் வந்துடுதேன், முடிச்சு விட்டுதேன், கணக்கை முடிச்சு விட்டுதேன். எங்கள் அப்பா அப்படி தான் கொடுத்துருக்கா. நீதி அரசர் கொடுத்துட்டார், கணக்கை முடிச்சிடணும். அடுத்தாப்புல அவன் குடும்பத்தை நசுக்கி கொண்டு வரணும். அதான் கணக்கு. இந்த செம்மத்தில் படுத்தி பூமி அசிங்கம் பண்ணி செத்த பேய். இப்போ இந்த பேப்பருக்காக தமிழ்நாட்டிலேருந்து டெல்லி வரைக்கும் எம்பி எலெக்ஷனுக்கு ஓடுதான். இத்தனை கோட்டா அழிக்கலாமா, இத்தனை ஏக்கர் அழிக்கலாமா, இத்தனை ஏக்கரில் கிரவுண்டாக போடலாமா, இத்தனை ஏக்கரில் விளையாட்டு மைதானம் போடலாமா. இந்த கிரிக்கெட் விளையாடுறவனே முழிச்சு பார்த்துரு. இன்றைக்கி கணக்கு போட்டார். அவனை முழிச்சு பார்க்கல கிரிக்கெட் எங்கெங்கே விளையாட போகிறானோ அவனை தூக்கி விலங்க மாட்டி உள்ளே கொண்டு போயிடணும். பூரா சூதாட்டத்தில் ஓடி, எல்லாத்துலேயுமே சூதாட்டத்தில் ஓடி நாசம் பண்ணிட்டான். பூமி அழிக்கிறது தான் சூதாட்டம். இதை அதை போட்டு அந்த பேப்பரில் இன்றைக்கி இந்த பேப்பரை முழிச்சு பார்க்க எல்லாவனும். இன்றைக்கி நம்ம போய் ஆர்டரை வாங்கின உடனே, பிரதமர்கிட்ட வாங்கின உடனே, குடியரசுத் தலைவர்கிட்ட வாங்கினோடனே நமக்கு எந்த கோட்டா போடுவான் நம்ம அள்ளுவோம்னு தமிழ்நாட்டில் பேய் மாதிரி காலையிலே கனவு காங்க. ஆந்திராவில் அதை விட கனவு காங்க. மகாராஷ்டிராவில் அதை விட கனவு காங்க. கேரளாவில் நம்ம இருக்க பில்டிங்காக ஏற்றலாமான்னு அவன் கனவு காங்க. இப்போ அந்த பில்டிங்காக போட்டிருக்கான். டெல்லி மும்பையிலேருந்து நம்ம தமிழ்நாடுன்னு வச்சுருக்கான். நாசமாக போகிற பேய தமிழ் வார்த்தையே அழித்து அசிங்கம் பண்ணிட்டான். இந்த ரெண்டு கையை அவன் போட்ட இட்ட நரகளை தடவி சாப்பிட விட்டு. புரியுதா? தமிழ்நாட்டுக்காரன் மோசமானவே மூளையில். அதுக்கு தான் நீதிமன்றத்தில் பக்காவாக ஒரு பிட்டு இல்லாமல் ஏற்றி வராரு. தாய் மண், தமிழ் மண், தாய் இந்தியா நாடு, விவசாய மண்ணில் கணக்கை பட்டியலை எடுத்து டெல்லி வரைக்கும் ஏற்றி நைய நெருங்க தட்டுவோம்ட்டார். அதுக்கு தான் பக்காவாக ஏற்றி வராரு நீதிமன்றத்தில் ஒரு பிட்டு இல்லாமல். அப்போ தான் கேள்வி கேட்பார், ஏண்டா நான் உட்காந்து நீ செய்கிற சேட்டையை எடுக்கணுமாங்கண்டா அப்படிம்பார் நீதி அரசர். செகண்டில் தூக்கிடாம பார். இராணுவம் உள்ளே நிற்பான். அந்த நேரம் எங்கெங்கே நிற்பான்னு தெரியாது. கணக்கு பட்டியல் போட்டு நீதிமன்றத்தில் ஏற்றி இங்கெங்கே நிப்பாட்டு அப்படின்னு சஸ்பென்ஸாக உள்ளே கொடுத்துருவார். அள்ளி கொண்டு போயிடுவார். அதே மாதிரி ஒத்த புரோக்கர் தமிழ்நாட்டில் இருக்க மாட்டான். ஆம்பூட்டு உள்ளே போயிடுவான். வெள்ளங்க மாட்டிடுவோம்ட்டார். அதுக்கு தான் அவனுங்களை முழிச்சு பார். இன்றைக்கி அவனையும் சேர்த்து முழிச்சு பார்த்து புரோக்கர் அடித்து துவைச்சி எடுத்துருவோம்ட்டார். இவனுங்களை முடிச்சாத்தான் அடுத்தாப்புல எல்லாம் பல கோடி அரசியல்வாதிலாம் அடங்குவாம்ட்டார். இவனுக்கு தான் கணக்கை முழிச்சு பார்த்துரு. முக்கால் சத்தியம். எப்போ இன்றைக்கி ஆர்டர் வாங்க பூரா எவ்வளோ கோடி போடுவான்னு தெருக்கோடியாக முழிச்சு பார்த்து உட்காந்துருப்பா. முக்கால் சத்தியம்பா.